ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Deepasdiy. சின்ன வயசில் எங்கள் அம்மா மைதா மாவில் ஒரு தோசை செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப இனிப்பாக. காலப்போக்கில் தான் தெரியுது அது பேர் வந்து பேன்கேக் அப்படின்ட்டு. வாங்க அந்த பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். இப்போது பேன்கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு கிடையாது. எந்த கப்பில் வேணாலும் மைதா மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது சர்க்கரை வந்து பவுடர் பண்ணது. நான் எனக்கு அளவு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த சோடா. பேக்கிங் பவுடர் எதுவும் நம்ம சேர்த்து போகிறது இல்லை. பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சலிச்சுக்கோங்க. ஏன்னா இதுனா கட்டிக்கிட்டே இருந்ததுன்னா இதாகிடும். ஸோ அதனால் நல்லா சலிச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு மாவு கலந்து குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சலிச்சுட்டு நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். மைதா மாவு ஹெல்தி இல்லை தான், பட் நம்ம அதோட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான திங்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஹெல்த்தியாக செஞ்சிடலாம், அவ்வளோதான். ஸோ பால் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கோங்க. தோசை ஊற்றுறதோட கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். அந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. மெயினாக கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்க போகிறோம். தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவு ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்ற போகிறோம். நம்ம ஸ்ப்ரெட் எதுவும் பண்ண போகிறதில்ல, தேய்க்க போகிறதில்ல. தோசை மாதிரி சும்மா அப்படியே ஊற்றி விட போகிறோம், அவ்வளோதான். அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும் லைட்டாக. பாருங்கள், நான் எதுவும் பெருசாக கரண்டியில் ஸ்ப்ரெட் பண்ணல, ஊற்றிட்டு எடுத்துட்டேன். நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. வேணும்னா மேலே ஒரு தட்டு போட்டு மூடி குக் பண்ணலாம். நான் எதுவும் போடலை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மெதுவாக வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே மேலே நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆன உடனே திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க. ஸோ இதுலேயே நடுவில் சாக்லேட் வந்து ஃபில் பண்ணிட்டு டோரா கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டோரேமோனில் நிறைய வரும். அவ்வளோதான், நல்லா நம்மளோட பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. குழந்தைங்க அதுவும் பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க. அதுக்கு மேலே குழந்தைங்கள இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக சாக்லேட் சிரப் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் என் குழந்தைங்களுக்கு சாக்லேட் சிரப் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு கலந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.